நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம இந்த இயர்பட்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இயர்பட்ஸை கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாடியே ஜூஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அனுப்புனதுலேருந்து அப்போ இருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 20 நாளாக இந்த இயர்பட்ஸை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுக்கு நான் சாதகமாக பேச போக கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், 20 நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இயர்ஃபோனில் என்னென்ன இருக்குது, இது எப்படி இருக்குது, இது யாரெல்லாம் வாங்கலாம், ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதை பற்றின முழு விவரங்களுமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இயர்பட்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர் போட்டு அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த இயர்பட்ஸு எனக்கு கைக்கு வரும்போது செம்ம பேக்கிங். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்கிங்கை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இயர்பட்ஸுக்கான அஃபிஷியல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி பிராண்டு போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ வயர்லெஸ் ஸ்டூடியோ இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இதோட மாடல் பார்த்தோம் அப்படின்னா X1. ஓகே, இதுக்கு பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றின முழு விவரங்களையும் பார்த்துருக்காங்க. அதாவது இது என்ன டைமென்ஷன், பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ இதோட வெயிட் என்ன, அதை பற்றின முழு விவரங்களும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றினா போக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனேவும் இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மேனுவல் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் இயர்பட்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இண்டிகேட் லைட் இருக்குது. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா USB Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு Type-C USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இயர்பட்ஸுக்கு 90 நாள் மணி பேக் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 மாதம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் டிப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அடுத்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கால் பேசுறதுக்காக ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 2 இயர்பட்ஸுக்குமே மேலே பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இயர்பட்ஸ் ப்ளூ, பிளாக், ஒயிட் அண்ட் ரெட், ஸோ இந்த 4 வேரியண்ட்டில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த வேரியண்ட் தேவைப்படுதோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 இயர்பட்ஸுமே முழுக்க டச் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த 2 இயர்பட்ஸுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு அல்லது நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கால் கட் ஆகும். சப்போஸ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாட்டு வந்து அது பாஸ் ஆகும். அதை திரும்பவும் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ரெசியூம் ஆகும். ஓகே, அடுத்து நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சாங் போகும் அல்லது நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ போகும். சப்போஸ் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமா நீங்கள் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். அடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட், ஸோ ரைட் சைடு இயர்பட்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இந்த இயர்பட்ஸை உங்கள் மொபைலில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலுக்கும் இந்த இயர்பட்ஸுக்கும் கிட்டத்தட்ட 25 ஃபீட் வரையும் 25 அடி வரையும் கேப் இருக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த இயர்பட்ஸை வச்சு நான் கிட்டத்தட்ட இந்த 20 நாள் கால் பேசுறதாலும் சரி இல்லை பாட்டு கேட்கறதாலும் சரி, ஸோ இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இயர்பட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இயர்பட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் இயர்பட் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேர்வை வரும். வேர்வை வந்துச்சு அப்படின்னா அந்த காதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதில்
வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இது ரொம்பவே அருமையான விஷயம். அடுத்து சார்ஜிங். ஸோ இந்த இயர்பட்ஸில் சார்ஜிங்கை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சார்ஜிங் கேஸுக்கு நீங்கள் 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ் ஃபுல்லாகிடுது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி அந்த 2 இயர்பட்ஸுக்குமே நீங்கள் சார்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ 3 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய சார்ஜிங் காலியாகுது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இது சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அடுத்து இந்த இயர்பட்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியுது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இந்த இயர்பட்ஸை நம்ம 3.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிற முடியுது. ஓகே, அடுத்து இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ். இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $49 கிட்ட வருது. அதாவது இந்தியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கிட்ட வரும், அல்லது 3000க்கு மேலே வரும். ஸோ அது இன்னைக்கு நிலம் வரும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது 3000 ரூபாய் இந்திய மதிப்பு கூடிச்சு அல்லது குறைஞ்சிச்சு அப்படின்னா ரேட்டு மாறுபடலாம். ஸோ அது என்னோட கையில் கிடையாது. இந்த இயர்பட்ஸை இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வாங்க முடியும். மற்ற எங்கேயுமே இந்த இயர்பட்ஸ் இப்போதைக்கு எங்கேயுமே அவைலபிளாக கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 ரூபா 3500 ரூபா அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் டச் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதே போல் டஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேட்கக்கூடிய பாட்டும் அது ஆடியோ குவாலிட்டி ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஏன்னா காரணம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பணம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு தரமான இயர்பட்ஸை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த இயர்பட்ஸை நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பெஸ்ட் அன்பாக்சிங் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலயமா கூட நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.